இப்படி கம்பியை பழக்க வச்சு சூடு போடுறதுல பிரயோஜனம் இல்ல தாட்சாயினி. எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, உண்மையை சொல்லுவா. உண்மையை சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இல்லன்னா உன்னோட பணம் தான் இங்கிருந்து வெளியே போவோம். உண்மையை சொல்லிடுறேன் சார். யார் உன்னோட சேர்ந்து குடிச்சவங்க? யாருன்னு தெரியாது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவங்களை அனுப்பி வச்சாரு. பின்ன ஏன் பார்ல அந்த பசங்களோட நீ சண்டை போட்ட? போத தலைக்கு இருந்ததும் அதுல ஒருத்தர் என் மேல கை வச்சா. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். போலீஸ்காரங்களை பார்த்தது ஓடிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு அவங்களை கொன்னுடுவாரு. அவருன்னு சொல்றியா? அந்த ஆள் யாருடி? சொல்லுடி. டிக்ரூஸ். அவன் இப்ப எங்க இருக்கான்? கடல்ல. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு டிக்ரூஸ் தந்த அன்பளிப்பு இல்ல? இதோட மிச்சம் இன்னும் இருக்கணுமே, அது இப்ப எங்க இருக்கு? சொல்லுடி. இல்லன்னா ஒண்ணு எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா உனக்கு? தாட்சாயினி, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன். எஸ்ஐ தாட்சாயினி சொல்லிதான் தெரியும். நாங்க எல்லாரும் இருந்தோம், நீங்க மட்டும் தனியா. ஏதாவது நடந்திருந்தா? பரிவாரத்தோட புறப்பட்டு வந்தா இவன் தப்பிச்சிருப்பான், பிடிச்சிருக்க முடியாது. உன் பாச்சா அந்த வாசிக்கிட்ட ஒண்ணும் பலிக்காதரா. இந்த பி கேர்ஃபுல். ஸ்டேஷன்ல என்னோட செல்ஃப்ல வைங்க. சார்.
நீங்களாம் இங்கே இருங்க. வக்கீல் சார் உட்காருங்க. என்ன விஷயம்? என் பேரு சகாதேவன். பார் ஓனர் சகாதேவனை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாரு இருக்காங்க? நீங்க அந்த டிக்ரூஸ் அடிச்சு உதச்சிங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவனை ஜாமீன்ல எடுக்க தான் நான் வந்திருக்கேன். முடியாது. இல்லன்னா அவனை அடிச்சு கொல்லுவீங்க. உங்க சுபாவம் அதானே? சார், நீ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்காத. பாலு, நான் சொல்றத. சார், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்படி கண்ட்ரோல் பண்றது சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் சகாதேவன், நீங்க இங்க உள்ள சில மந்திரிங்க உட்பட பல பேரை விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு தேர்தல் வரப்ப போட்டியிடவும் கிடைச்ச இடத்தை தக்க வச்சுக்கவும் அவங்களுக்கு உங்களாட்டம் உள்ள மது வியாபாரிகளோட பணம் தேவைப்படும். அதனால உங்க முன்னால அவங்க வாழ ஆட்டிக்கிட்டு நிப்பாங்க. என்கிட்ட அது நடக்காது. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. சட்டப்படி நீங்க சட்டத்தை பத்தி தெரியும் மிஸ்டர். கைது செய்யப்பட்டவன 24 மணி நேரம் கஸ்டடியில வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அவனை இங்க உள்ள மது வியாபாரி இல்ல, மாண்புமிகு மந்திரியா சொன்னாலும் நான் விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், விட மாட்டீங்களா? ஆமா, நீங்க ஜாமீன்ல எடுக்கணும்னு நினைச்சா கோர்ட்டுக்கு வாங்க. அங்கே நாளை காலையில நான் அவனை ஆஜராக்குவேன். ஹலோ, ஸ்டேஷன் தானே? நான் வாசு பேசுறேன். நம்ம பலராம் சார் ரவுடிகளா சேர்ந்து அடிக்கிறானுங்க. பிரீத்தி, நீ? பிரீத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணமூர்த்தியோட மக. ஞாபகம் இருக்கா சார்? டாடி, உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன். மஞ்சு கேட்கல. மஞ்சுவை யார் அழைச்சிட்டு வந்தா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வெக்கேஷன்ல அங்க தங்க வச்சிருக்கிறது ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இனிமே என் கூட இருக்கட்டும். டாடிக்கு இப்ப என்ன ஆச்சு? அதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆண்டி, எனக்கும் வேணும். உனக்கு அப்புறம் தரேன். இது டாடிக்கு. சார், நீங்க சொன்ன பிராண்ட் எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் ரம்மு வாங்கிட்டு வந்தேன்.
ரம்மோ கம்மோ போய் சீக்கிரம் ஊத்தி எடுத்துட்டு வாடா. இந்த காய ஆறுனதுக்கு அப்புறம் குடிக்கூடாதா? சீக்கிரமா ஆறுறதுக்கு தான் இது. எல்லா காயங்களும் அப்பதான் ஆறும். நீங்க இன்னைக்கு இதை குடிச்சா போதும். இந்தாங்க. டாடி டங்கி குடிக்கிறேன். ஐயோ மஞ்சு, இது எனக்கு இல்ல, டாடிக்கு தான். நான் ஹாஸ்பிட்டல்லயும் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்கன்னு. நீங்க சொல்றது கேக்குறதா சார் சொல்றது கேக்குறதா? சுதாகர் எடுத்துக்கிட்டு போ. அப்ப இது நீயே குடி. நான் பகல்ல எல்லாம் குடிக்கிறது இல்ல.